யோசுவா 1 அதிகாரம் 7-8 யோசுவா 1:7-8. தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு இடப்புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. அதாவது இந்த பகுதி தியானத்தை பற்றி சொல்லுகிற ஒரு பகுதி. தியானம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடு. இன்னைக்கு அதிகாரமும் 24 அதிகாரத்தினுடைய 63வது வசனத்துல போனோம்னா அங்க என்ன பார்க்கிறோம்? ஆதியாகமம் 24:6 யாரு? ஈசாக்கு என்ன செய்யறாரு? தியானிக்க போகிற ஒரு அனுபவம் அங்க நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 24:63 ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை எடுத்து பார்த்த போது ஒட்டகங்கள் வர கண்டான். தியானம் பண்ண போயிருந்த போது, அதாவது தியானம் அப்படின்னு சொல்லுகிற காரியம் இஸ்ரவேல்ல இல்லைன்னா ஆபிரகாம் ஈசாக்கு 2 பேருடைய வாழ்க்கையில ஒரு பிரதான காலையிலையும் சாயங்காலம் தியானம். இங்க நம்ம ஜபம், அங்க தியானம். தியானிக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அன்னைக்கு வீட்டுக்கு வெளியில அத்திமரம் நட்டிருப்பாங்க. அந்த அத்திமரத்தின் மூட்டுல போவாங்க. அதுதான் இங்க யோவான் 10 அதிகாரத்துல ஆண்டவர் என்ன செய்வாரு? நத்தானிவேல கண்டையும் சொல்லுவாரு. நத்தானிவேல நிச்சயம் யோவானை பார்த்து கேட்பான், ஆசிரியத்துல இருந்து நன்மை உண்டாகுமோன்ற ஒரு கேள்வி வரும். அப்பதான் பாருன்னு சொல்லி யோவான் என்ன செய்வாக்குள்ளன்னா, இயேசுகிட்ட நத்தானிவேல கொண்டு வரும்போது நத்தானிவேல அந்த நேரத்துலதான் வந்தவொன்னு ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன்னை எங்க கண்டேன்? அத்திமரத்தின் மூட்டில் நீ இருக்கும்போதே கண்டேன். அது இஸ்ரவேலுடைய ஒரு அடிஸ்தானம் அப்படின்னு சொல்றது தியானம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் அடிஸ்தானம் தியானம் தான். தியானிப்பதும் ஜபிப்பது, தியானம், ஜபம், ஆராதனை. தியானத்தை குறித்த அறிவு பொதுவே இல்ல. ஜபம் பண்ணது தெரியும் சொல்லுவாங்க, ஜபமும் இல்ல. ஜபத்துக்கு அர்த்தம் நம்ம படிச்சபோது ஜபமும் இல்ல. தியானிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா தியானம் இந்த சந்ததிக்கு என்னன்னே தெரியாது. கிறிஸ்தவனுக்கு தியானத்தை பற்றி ஒரு அறிவு இருக்காது. ஜபமும் பெருசா தெரியும்னு சொல்லுவாங்க. ஜபமும் சரி, தியானமும் சரி. தியானம் அப்படின்னு சொல்லும் போது கற்பனைகளை, வேதத்தை தன் இருதயத்துல, இன்னொரு வகையில சொல்ல போனா, நான் ஏற்கனவே ரிப்பீட்டிங், திரும்ப திரும்ப சொல்றதான் தியானம் எல்லாம் சொல்லியிருப்பேன். தியானம் சொல்றது யதார்த்தமா, தியானம் சொல்றது காணாப்பாடம். வேதத்தை காணாத படிக்கிறது தான் தியானம். இல்லாம அது ஒரு வகையான தியானம். அதுதான் பூரணமான தியானம் இல்ல.
தியானம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வசனமும் இருதயத்துல ஏற்றி வைக்கிறது தான் தியானம். இருதயத்துல வச்சா போதுமா? அது போல அதன்படியே செய்யணும். ஒரு ஒரு வசனத்தை தன் இருதயத்துல வச்சு அந்த வசனத்தின் பிரகாரம் தன் ஜீவித நாட்களை என்ன செய்யற ஆளா இருக்கணும். செயல்படுத்துகிறவன் தான் தியானிக்கிறவன் அப்படின்றவன். இப்போ இந்த இடத்துல தியானம் இந்த ஆண்டவராக தான் சொல்லுவாரு. யோசுவா பார்த்து 6 சொல்லிடு, பலன் கொண்டு திடமானதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அதுதான் அப்படி நிச்சயம். பலன் கொண்டு திடமானதாய் தைரியமாயிரு. ஆனா ஒரு மனுஷனுக்கு தைரியம் எதனால வரும்? அதிகாரம் இருந்தா தைரியம் வரும். இங்கே தைரியம் வர்றது எதனால எல்லாம் வரும்? பணம் இருந்தா தைரியம் வரும், அதிகாரம் இருந்தா தைரியம் வரும், ஆஸ்தி இருந்தா தைரியம் வரும், வேற என்னது ஆட்கள் கூட இருந்தா தைரியம் வரும். இப்படி பல விதமான தைரியம் வர்றது அப்ப நான் ஆண்டவர் இப்ப யோசுவாவுக்கு தைரியமாயிருன்னு சொல்றாரு. ஏன் யோசுவாவுக்கு தைரியம் குறைவா? அதாவது யோசுவாவுடைய தைரியம் தன் கடமை இல்லை, அதாவது ஒரு பொறுப்பு. இப்ப என்ன, மோசை போயாச்சு, மோசைக்கு அடுத்த ஜனத்தை நடத்த வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கிற நபருடைய தைரியம் அப்படின்னு சொல்றது அதாவது பதட்டம் தான் இருக்கும் எப்பவுமே. ஒரு பொறுப்பை தன் கையில எடுக்கும்போது பதறுவாங்க. அந்த பதட்டத்தினாலதான் ஆண்டவர் சொல்ற, நீ தைரியமாயிடு, பயப்படாத. ஆனா நீ தொடர்ந்து தைரியமா என் காரியத்தை செய்யணும்னா ஒரு காரியம் செய்யணும், நியாயப்பிரமாணம் இருதயத்துல இருக்கணும். ஆண்டவர் சொல்லி கொடுத்த காரியங்களை தன் இருதயத்துல வைத்திருந்தா மட்டும்தான் நீ கடமையில உண்மையா இருக்க முடியும், காரியத்துல உண்மையா இருக்க முடியும், திடனா இருக்க முடியும், தைரியமா இருக்க முடியும். இன்னைக்கு அநேகருக்கு நினைப்பு என்னன்னு சொன்னா, வசனத்தை விட்டுக்கிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா பெரிய தைரியம் வந்துடும். அது ஒன்றும் தைரியம் வராது. தைரியம், ஒரு மனுஷன் தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே தேவையானது தியானம். ஒரு மனுஷன், அதாவது இந்த தியானம் என்னெல்லாம் செய்து பாருங்க, ஆசீர்வாதமா இருக்கணுமா? தேவையானது தியானம். ஜோம் பண்ண ஆசீர்வாதமா இருக்க முடியாதா? ஜோம் பண்ணுனா கட்டுகள்ல இருந்து விடுதலை தான் கிடைக்கும். தியானித்தாதான் நன்மைகள் உண்டாகும். ஜபம் விடுதலையும் பரிசுத்தையும் உண்டாகும். தியானம் நன்மையையும் மேன்மையும் உயர்வையும் உண்டாகும். அதனாலதான் இன்னும் எவ்வளவு ஜபம் பண்ணுவாங்க, வாழ்க்கையில உயர்ச்சியே இருக்காது. ஏன்னா தியானிக்க தெரியாது. இல்லைன்னா வசனத்தை இருதயத்துல வைத்து அதன் பிரகாரம் ஜீவிக்க தெரியாது. வசனம் இருதயத்துல இருக்கணும். தியானம் சொல்றது அதுதான். வசனம் எப்பவுமே என்னது இருதயத்துல இருக்கணும். பொய் வாயில வார வேலையில வசனம் உனக்கு பொய்யை நிறுத்தணும். பெருமை வரும்போது வசனம் பெருமை எடுத்து உன்னை தாழ்மை ஆக்கணும். அது தியானிக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த வசனம் அவனோடு பேசும். வசனம் தன்னோடு பேசுகிற ஒரு அனுபவத்துக்காகதான் தியானம். இன் சர்க்கம்ஸ்டான்ஸ், சூழ்நிலைகளில் அது பேசணும் வசனம். நீ அநேகருக்கு வாழ்க்கையில வசனம் பேசவே பேசாது. இவங்க நினைச்சதெல்லாம் பேசுவாங்க, தான் நினைச்சதெல்லாம் பேசலாம்னு நினைக்கிறது தான் எல்லாருடைய வாழ்க்கை. அப்ப நான் நினைச்சதை பேசுகிறதல்ல வாழ்க்கை. சரி, இப்ப இதுல என்ன பார்க்கிறோம்? தியானத்துல நான் 7வது வசனத்துல என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா, தியானத்தின் மூலமா என்ன கிடைக்கும்? அதாவது புத்தியாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு புத்தி கிடைக்கும். முதலாவது தியானத்துல என்ன கிடைக்குது? புத்தி. 2வது தியானத்துல அதே அந்த 8வது வசனத்துல என்ன கிடைக்குது? உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அதாவது போகிற பாதை புத்தி கிடைக்கும். அடுத்தது என்னது? தெளிவு கிடைக்கும். புத்தியும் இருக்கும், தெளிவும் இருக்கும். நீ நிறைய புத்தி இருக்கும், ஆனா என்னது? தெளிவு இருக்காது. அப்ப புத்தியும் தெளிவும் கிடைக்கணும்னா வேதத்தை தியானிக்கிறவர்களா இருக்கணும். இனி அடுத்த வருஷம் நம்ம எதை பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா,
இந்த 6ஆம் அதிகாரம் உபாகமம் 6:3 நாங்க என்ன இஸ்ரவேலே, நீ நன்றாயிருக்கும்படி உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. அப்போ நீ நன்றா இருக்கும்படி, நீ நல்லா இருக்கணும்னா தியானம் இருக்கணும், புத்தியா இருக்கணும், தியானம் இருக்கணும். உன் வழி உனக்கு செவ்வையா இருக்கணும்னா தியானம் இருக்கணும். இன்னும் பார்க்குற நேரத்துல 29, அதாவது உபாகமம் 29ஆம் அதிகாரம் 9 இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு, அதாவது நன்மை உண்டா. வாய்த்தல் அப்படின்னா இப்ப எதை செய்தாலும் நஷ்டம் வராம இருக்கணுமெங்கி தியானம் இருக்கணும். நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுவேன், ஆனா எல்லாம் நஷ்டப்பட்டு கஷ்டமும் நஷ்டமும் வராம இருக்கணுமெங்கி தியானம் இருக்கணும். நீ விருத்தி அடையணுமெங்கி, வளரணுமெங்கி தியானம் இருக்கணும். உன்னுடைய அதாவது புத்தியா இருக்கணுமெங்கி வேத தியானம் இருக்கணும். உன் வழி தெளிவா இருக்கணுமெங்கி தியானம் இருக்கணும். தியானிக்காத ஒரு மனுஷனுக்கு இதெல்லாமே என்னது, இன்னும் இதுல நிறைய இருக்கு, அந்த வருஷங்கள் நிறைய இருக்கு, நான் அதில் அதுவும் போகல. அதுல சங்கீதம் 1:3 எல்லாருக்கும் தெரியும். அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் பலனை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அது தியானம். ஏன்னா அவன் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டான் 2ஆவது வசனம். 3ஆவது வசனத்துல அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருப்பான். அப்போ நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிறான் அப்படிங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னது, சகல ஆசீர்வாதத்தோட இருப்பான். அவனுக்கு ஒரு நாளும் பஞ்சம் வராதுன்னு அர்த்தம், தரித்திரம் வராதுன்னு அர்த்தம். தியானிக்கிறவனுடைய வாழ்க்கையில தரித்திரம் ஒன்று வரவே வராது, பண கஷ்டம் ஒன்று வரவே வராது, எந்தவித கஷ்டங்களும் வராது வேத தியானம் பண்ணனா. இன்னைக்கு வேதத்தை தியானிக்கிறான், நம்மவே என்ன சொல்றோம், எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, எவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். அப்போ கஷ்டம் வராம இருக்கணும்னா வேதத்தை தியானிக்கணும். இன்னும் 37வது சங்கீதத்துல 37, 31 வாசத்தை நாங்க என்ன, தேவன் அவருடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்துல இருக்கிறது. இதுதான் தியானம் அப்படின்னு சொல்றது, வேதத்தை இருதயத்துல சுமக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை, சறுக்காது. ஒரு நடை நீ செய்ய விரும்புகிற எந்த காரியத்திலையும் எந்த சறுக்கலும் ஏற்படாது. சறுக்கல்னா தெரியும், உன் நடைகள் பிசகுவதில்லை. அப்போ சறுக்காது. நீ எதை செய்தாலும் எந்த காரியத்துக்கு போனாலும் நடைகள் ஒன்றும் பிசகுன்னா நீ எடுத்து வைக்கிற ஒரு காரியமும் உனக்கு என்னது. அப்போ தியானம் அப்படின்ற ஒரு காரியம் வேதம். அப்ப இந்த தியானத்தை குறித்து இந்த 31ஆவது வசனம் நல்லா வச்சிருங்க. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்துல இருக்கிறது தான் தியானம். அதுக்கு முன்னாடியே 30 பார்ப்போம். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உணர்ந்து அவனுடைய நாவு நிதானத்தை பேசும். ஞானத்தை உணர்கிற உணர்வு, ஞான உணர்வு ஏற்படுத்தும் தியானம். வேதத்தை இருதயத்துல வைக்கும். இன்னைக்கு வேதம் இருக்காது. ஏற்கனவே நம்ம எவ்வளவோ கேட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம், அடுத்த நிமிஷம் மறந்து போயிடும். இப்ப வேதம் என்னுடைய இருதயத்துல இருக்கும்போது நடைகள் பிசகுவதில்லை. அப்ப என்னெல்லாம் பார்த்துருக்கோம், அதாவது புத்திமானாய் நடக்க, வழியில் தெளிவு உண்டாக, செய்வதில் விருத்தி அடைய. அடுத்தது இன்னொன்னு, அதுவும் பிள்ளைகள் என்னது சந்தோஷமாய் இருக்க. அடுத்தது என்னது, நீர்காலில் மூலமாய் பஞ்சமோ தரித்திரத்தை உணராதிருக்க. அடுத்தது
நடைகள் பெசகாது இருக்க. இது 40-10 நிறுத்திடுவேன்ல. அது என்னன்னு சொன்னா, சங்கீதம் 40-10 என்ன சொல்லுவாரு, உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள்ளே மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லுகிறேன், உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவிக்கும்படி நான் ஒளித்து வைக்கவில்லை. அதாவது தியானிக்கிறவனுக்கு நீதி உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திலும், அதாவது கலங்கம் இல்லாம இருப்பாங்கன்னு சொல்லுவோம்ல, அதான் தியானிச்சாதான் ஒருத்தன் சத்தியத்தை கை கொண்டு சாட்சியா இருக்க முடியும். தியானம் இல்லாம சத்திய சாட்சி இல்லை, பொய் சாட்சி தான் சொல்லுவான். நிறைய பேருடைய வாழ்க்கையை பொய் சாட்சி தானே, எதுக்கு எடுத்தாலும் பொய் தான். அப்ப வேதத்தை தியானிக்கிறவனுக்கு பொய் வராது. அவன் சாட்சி உண்மையா இருக்கும், அவன் சாட்சியில கிருபை தெரியும், அவன் சாட்சியில அறிவு இருக்கும், அவன் சாட்சியில வேற என்ன இருக்கும், வெளிச்சம் இருக்கும். இப்ப சாட்சி சொன்னா ஒரு இதெல்லாமே எதுக்கு அடிஸ்தானம்? வேத தியானம். தியானம் சொன்னா வேற ஒண்ணும் இல்லை, இருதயத்துல வேதத்தை வச்சிருக்கணும், அதான் தியானம். நம்ம கையில பைபிள்ல வசனம் நிறைய இருக்கும், அதெல்லாம் தியானம் வரும். நான் கையில பைபிள் எடுத்து வச்சிருந்தோன்னு தியானம் வராது. தியானம் சொல்ல இருதயத்துக்குள்ள வேதத்தை என்ன செய்யறாரு, மறைத்து வைக்கிறது தான் தியானம். எதுக்கு தியானிக்கிறாங்க? இருதயத்துல வேதத்தை ஏற்றி வைக்க. அப்போ நம்ம பாசையில சொன்னா காணாப்பாடமா படிச்சுக்கிட்டு அந்த வசனங்களை நினைச்சிட்டு நடக்கிறது தான் தியானம். காணாப்பாடமா படிக்கணும், வசனத்தின் பிரகாரம் நடக்கணும், அதுதான் தியானம் சொல்றாங்களே தவிர இல்லாம தியானம். இப்போ காணாப்பாடம் இப்போ சண்டே கிளாஸ்ல பிள்ளைகள் காணாப்பாடம் தான் படிக்குது, ஆனா அதே நேரம் என்ன செய்யாது, அந்த வசனமும் வாழ்க்கையிலையும் எந்த தொடர்பும் இருக்காது. அதனால என்ன, சண்டே கிளாஸுக்கு போனாலும் பிள்ளைகள் என்னது, நான் சண்டே கிளாஸுக்கு போயிட்டு உண்டு, வசனம் சொல்லிட்டு உண்டு, படிச்சுட்டு உண்டு, அதுல கெட்ட வார்த்தையும் பேசிட்டு உண்டு. சண்டே கிளாஸுக்கு போற பிள்ளை நல்ல வசனம் படிக்கும். நாங்க டிசம்பர் மாசம் கிறிஸ்துமஸ் 24ஆம் தேதி நைட்டு எவ்வளவு வசனம் தானா படிச்சு சொன்னோம். ஆனா அதே காலத்துல கெட்ட வார்த்தையை நல்லா பேசிட்டு தான் நடந்தோம். இன்னைக்குதான் யோசிக்க வேண்டிய இருக்கு, அன்னைக்கு யோசிக்க தெரியாது. ஏன்னா அது தியானம் கிடையாது, வசனத்தை தியானிக்க தெரியாது. வசனத்தை தியானிக்கிறவன் அவன் பாவம் செய்ய மாட்டான். இன்னும் 119 சங்கீதத்துல 99 வாசித்தா, தன்னை போதிக்கிறவர்களை காட்டிலும் ஞானம் உள்ளவனா மாறிடுவான் என்று. நீ வேதத்தை போதிக்கிறவங்களுக்கு, அதாவது படிப்பு மாத்தியா மாற காட்டிலும் புத்திமானா மாறுவான் ஒருத்தன் தியானிக்கிறவனா இருந்தா. அப்போ தியானம் எவ்வளவு பெரிய ஒரு அனுபவம் அப்படின்னா, தியானம்னா வசனத்தை இருதயத்துல சுமந்துறது, சுமந்து அதன் பிரகாரம் நடக்கிறது. நம்ம காணாப்பாடம் படிச்சுட்டேன், நான் எனக்கு பிள்ளை ஏதோ ஒரு பிள்ளைலாம் என்னது மொத்தம் பைபிளை சொல்லிடலாம், ரொம்ப பரிசு எல்லாம் வாங்கிச்சு, 1000 வசனத்தை அப்படி உலகத்திலே கின்னஸ் புஸ்தகத்துல எல்லாம் பேர் வரக்கூடிய அளவுக்கு காணாத சொல்லிட்டு பிள்ளை. தலைக்கும் பெருமைதான், தகப்பனும் பெருமைதான். ஆனா பிள்ளைக்கு அந்த வசனத்தின் பிரகாரம் நடக்க தெரியாது. அந்த வசனத்தின் பிரகாரம் யாரு நடக்க படிக்கிறாங்களோ, படிச்சப்போதான் நடக்கவும் படிக்கணும். அதுதான் தியானம். அந்த தியானத்தினால என்ன செய்யலாம், புத்திமான் ஆகலாம். அந்த தியானத்தினால என்ன செய்யலாம், தெளிவடையலாம். அந்த தியானத்தினால என்ன செய்யலாம், பட்டினியில் செழிப்பா இருக்கலாம். அந்த தியானத்தினால விருத்தி அடையலாம். அந்த தியானத்தினால என்ன செய்யலாம், செழிப்படையலாம், விருத்தி அடையலாம். இப்ப என்ன படிக்கிறோம், உண்மையான சாட்சி ஆகலாம். தியானம், வேதத்தை தியானிக்காதவனுடைய சாட்சி எல்லாம் போய் சாட்சி தான். அதனால இந்த வார்த்தையை கற்று நம்முடைய இருதயத்துல பதித்து இந்த நாட்கள்ல ஜீவிதத்துல உண்மையான ஒரு தியான அனுபவங்களை உருவாக்க ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த வார்த்தைகள் நான் தேவன் தானே நம்மை ஆசீர்வதித்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம்.
உம்முடைய வேதத்தை தியானித்த ஈசாக்கை பார்த்தோம். உம்முடைய வேதத்தை தியானித்த யோசுவா மோசையை பார்த்தோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை தியானித்த யோசுவாவை பார்த்தோம். யோசுவா ஆண்டவரே பயம் இல்லாமல் தைரியமாய் ஆண்டவரே பொறுப்புகளை எடுத்து செய்வதற்குள்ள ஆண்டவரை திடமனது ஆண்டவரை உடைய கட்டளைகளை தியானித்து தன் இருதயத்தில் ஆண்டவரை வைத்து வைக்கும் போது ஆண்டவரே தன்னுடைய காரியங்களில் ஆண்டவரை தடுமாற்றம் இல்லாமல் தெளிவோடு கூட தெய்வ சுத்தம் செய்து ஆண்டவரை ஜீவிதத்தில் உண்மை மகிமைப்படுத்த முடியும் என்ற ஒரு பாடத்தை ஆண்டவரை அதில் பார்க்கணும். ஆமாண்டவரை தியானிப்பதனால வருகிற நன்மைகளை இந்த நாளின் காலை வேளையில் எங்களுக்கு சொன்னீர். தியானத்துடைய மறைபொருளை எங்களுக்கு போதித்து தந்தீர். வேதத்தை இருதயத்துல மறைத்து வைத்து ஆண்டவரே அதன் பிரகாரம் ஜீவிதத்தின் நடைகளை ஆண்டவரை சீர்படுத்துவதுதான் தியானமே தவிர ஆண்டவரே வேதத்தை காணாத படிப்பது மட்டுமல்ல, வாசிப்பது மட்டுமல்ல, சொல்வது மட்டுமல்ல, தன்னை சீர்படுத்துவதற்கு வேதத்தின் வார்த்தைகளை இருதயத்துல மறைத்து வைத்திருக்கிறது தான் தியானம். அந்த தியான பாதையை கத்தாவே நாங்கள் வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே என் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்துல பிரிதியாய் இருப்பதாக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ஆண்டவரே நாங்கள் காலையிலும் எல்லா நாளும் வேதத்தை வாசித்து ஜெபிப்பதற்காக இருக்கும் போது எங்களுடைய தியானம் உடைய சமூகத்துல பிரிதியா இருக்க கிருபை தாரும். தடைகளை எல்லாவற்றையும் நீக்கும். வேத வசனத்தினாலே எங்களை நடத்தும். எங்களுக்கு ஆண்டவரை ஜீவித பாதையில் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை விருத்தி அடைந்து ஆண்டவரை நாங்கள் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரை அந்த விருத்தி அடைந்து வாய்க்கும் ஒரு ஜீவித பாதை எங்களுக்கு காண்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரை இந்த ஜெப குழுவில் இருக்கிற பிள்ளைகளோடு நீ பேசும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒரு கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய சுத்தத்தை நீ செய்யும்படி ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானோர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தொடர்ந்து உடைய வார்த்தைகள் மூலமாக உடைய மகிமைகள் வெளிப்படட்டும். அதுபோல கர்த்தாவே சபையை குறித்த உடைய திட்டத்தை நிறைவேற்றும். சபையில எந்த காரியத்தை செய்ய தேவன் தீர்மானிக்கிறோம் அந்த காரியத்தை செய்வதற்குள்ள ஞானத்தையும் அறிவையும் கிருபையை நீ வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானோர் பேசும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே அவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறீரோ அந்த காரியங்களில் விடுதலை அடைய வேத தியானங்கள் உடைய பிள்ளைகளுக்கு சபையில செயல்பட ஜெபிக்கிறேன். ஆண்டவரை ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டத்தை வைத்து ஊழியம் செய்து கொண்டு ஆண்டவரே அவர்களுடைய காணிக்கைகளினால ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆண்டவரை தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டிருப்பதை நீர் அறிவீர். ஆண்டவரை ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுடைய காணிக்கையினாலே வருகிற ஆண்டவரை உம்முடைய கோபத்துக்கு என்னை விலக்கி காக்கும்படி ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை தடை பண்ணுகிற சாத்தானுடைய வல்லமையை ஆண்டவரை மேற்கொள்ளுகிற ஜெப ஜீவிதத்தை தரும்படி ஜெபிக்கிற வல்லமையை தரும்படி ஜெபிக்கிறேன். உம்மாலை முன்குறிக்கப்படாத யாருமே ஆண்டவரை உடைய வசனத்துக்கும் தங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையை உடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை ஒரு சபை மக்களை ஆண்டவரை நீ நிறைக்கும்படி ஜெபிக்கிற அந்த சபைக்குள்ள வேதத்துக்கு தங்களுடைய செவியை சாய்க்கிற மக்களை ஆண்டவரை நீ கூட்டி சேர்க்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரை வேதத்தை வெறுப்பவனை கர்த்தர் வெறுக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சந்ததி உம்மாலை வெறுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை இதை உணராமல் ஆண்டவரை வேதத்தை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தெரியாமல் ஆண்டவரை உலக பிரகாரமாய் ஆண்டவரை உம்முடைய நாமத்துக்கு ஆண்டவரை தூரமான ஜீவிதமும் ஆண்டவரை ஓய்வு நாள் ஆலயத்துல பங்கெடுத்து ஆண்டவரை உம்முடைய பிரசன்னத்துக்கு தடையாயிருக்கிற ஒவ்வொரு நபரையும் நீ சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களை விடுவிக்க ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரை எந்த தீயவன் திருடரையும் மாற்றுகிற வல்லமை அல்லவா ஆண்டவரை அந்த வல்லமை இப்பொழுது செயல்படட்டும் ஆண்டவரை. அப்பா எந்த பெரிய குற்றவாளியும் ஆண்டவரை மன்னிக்கிற அந்த மகிமையான கரம் ஆண்டவரை இந்த திருச்சபைக்கு நேராய் நீட்டப்பட்டு கர்த்தாவை மனம் திரும்புதல் என்ற மறைபொருள்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெளிப்படுத்தும் ஆண்டவரை. ஆண்டவரை மனம் திரும்பாத ஆண்டவரை ரட்சிப்பை விரும்பாத ஆண்டவரை உலக பிரகாரமாய் ஆண்டவரை பேர் கிறிஸ்தவனாய் இருக்கிற கூட்டம் ஆண்டவரை அல்லது அந்த சபையை விட்டு வெளியே போக கிருபை தாரும் ஆண்டவரை. ஒரு காலம் குடிகாரன் இல்லாத சபையா தருவேன் என்று சொன்னேன் ஆண்டவரே. அதனுடைய சில காரியங்களை எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினேன் ஆண்டவரை. அதுபோல தொடர்ந்து கர்த்தாவே ரட்சிப்புக்கு தூரமாய் இருக்கிறவர்களும் ஆண்டவரே சபையினுடைய ஆண்டவரே காரியங்களில்
ஆண்டவரே, சபையில காணிக்கை போடுகிற இடத்துக்கு அவர்கள் தூரமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அந்த காரியங்களை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். வரும் நாட்கள் ஆண்டவரே, இந்த சபையை எப்படி வளர்த்த வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று ஆண்டவரை ஞான இருதயத்தை தரும்படியாய் நீர் யோசுவாவோடு இருந்தது போல எங்களோடு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கும் ஆண்டவரை. தலைமுறைகளுக்கு நன்மையை தருவேன் என்று சொன்னீர். எங்கள் தலைமுறைகளுடைய ஜீவிதத்தில் உடைய கிருபைகள் வெளிப்படட்டும். அவர்களுடைய எதிர்காலங்கள் எப்படி அமைய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். அந்த தீர்மானத்தின் பிரகாரம் எங்கள் பிள்ளைகள் நடந்தேற ஞான இருதயங்களை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.